श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमरुषणमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां ஸ்ருதிம். சுவாமி எம்பெருமானாருடைய ஜெயந்தி அந்த விசேஷத்திற்கு அங்கமாக உபன்யாசங்கள் நடைபெற்று வருகிறது. அதில் முதலில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவதாரம் அதை அனுபவித்தோம். அதன் பிறகு சுவாமி அருளி செய்த முக்கியமான கிரந்தமான ஸ்ரீபாஷ்யம், அதன் கருத்துக்களை சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் கூறியதை அனுபவித்தோம். இப்பொழுது இரகசிய கிரந்தங்களில் ஸ்ரீபாஷ்ய கருத்துக்களை சுவாமி பொருத்தி அருளி செய்வதை ரசித்து அனுபவிப்போம். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் எனும் ஓர் ஆச்சரியமான கிரந்தத்தில் மூல மந்திராதிகாரத்தில் அருளி செய்த விஷயத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம். இந்த கிரந்தம் ஓர் அத்தியுதமான ஒன்று. நமது கேதாண்டபட்டி சுவாமி சம்பிரதாயத்தில் எழுந்தருளியிருந்த பல மகான்களில் ஒருவர்தான் மகாவித்வான் கபிஸ்தலம் தேசிகாச்சாரியார் சுவாமி என்பவர். அவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் காஷியில் அத்வைதிகளால் நமது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கு ஒரு சமயத்தில் ஆபத்து நேரிட்ட போது ஆச்சாரிய நியமனத்தால் அங்கு உடனடியாக சென்று அத்வைதிகளின் ஆட்சேபத்திற்கு சரியான பதில் கூறி நமது பகவத் ராமானுஜ சித்தாந்தத்தை நிலைநாட்டிய மகான். இதற்கு பகுமானமாக இந்த சுவாமிக்கு பல ஊர்களில் யானை மேல் ஊர்வலமாக அழைத்து சென்று விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபகர் என்பதை லோகத்தாருக்கு உணர்த்தினர். அக்காலத்தில் இந்த சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் அளவிட முடியாத ஈடுபாடு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் என்பதையே தனது மூச்சாக வாழ்நாள் முழுவதும் கை கொண்டவர். திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கும் திருப்பதியில் வாசம். தினமும் திருமலைக்கு படியேறி சென்று எம்பெருமானை சேவித்து வருவதை வழக்கமாக கொண்டவர். வயதான காலத்தில் சரீரத்தில் அசக்தி ஏற்பட்ட பொழுது இவருக்கு வருத்தம், ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்க முடியவில்லையே என்பதுதான். அந்த ஏக்கம் இவரை மிகவும் வாட்டியது. இதற்காக திருமலை திருவேங்கடமுடையான் சன்னதி நிர்வாககரான மகத் என்பவர் 2 ஸ்ரீபாஷ்ய அதிகாரிகளை நியமித்து இவரது அருகில் இருந்து ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கும்படி செய்தாராம். அவரும் அதை கேட்டு ரசித்து கொண்டே இருப்பர். அப்பேற்பட்ட இந்த மகான் புஸ்தகங்களை அலமாரியில் வைக்கும் பொழுது ஸ்ரீ சுவாமி தேசிகன் தமது சரமதசையில் அருளி செய்த ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் எனும் கிரந்தத்தை மேலே எழுந்தருளப் பண்ணுவாராம். இதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள அதை பற்றி இவரிடம் கேட்டபொழுது
இந்த இரகசியத்ரயசாரத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை. எல்லா விஷயங்களையும் நம் தூப்புல் வள்ளல் இதில் ரத்தனத்தை தங்கத்தில் பதித்து வைத்திருப்பது போல் பதித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு காலம் சென்ற பின்பும் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் கூறுமுகமாக இருக்கும்படியான கிரந்தம் இது என்று அருளிச் செய்வாராம். ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த கிரந்தத்தில் ஷாரீரக சாஸ்திர கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் மூலமந்திராதிகாரத்தில் இருந்து விஷயத்தை இப்பொழுது கேட்டு ரசிப்போம். முதலில் சுவாமி தேசிகனின் பங்கியை அனுசந்திப்போம். பிறகு அதன் பொருளை யதாவகாசம் அனுபவிப்போம். திருமந்திரத்திற்கு மூலமந்திராதிகாரத்தில் 10 யோஜனைகளை ஸ்ரீ சுவாமி தேசிகன் சாதித்தருளுகிறார். 10 வகையாக அதற்கு அன்வயப்படுத்தி பொருள் கொள்வது. அதில் 10வது யோஜனை இத்திருமந்திரத்தில் ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்கள் 3 அடைவே சாப்தமாம். பகவத் ஸ்வரூபம், அவனை அடைவதற்கான உபாயம், அடைந்தால் வரும் புருஷார்த்தம், இது நன்றாகவே தெளிகிறது. அப்பொழுது பிரணவம் ஸ்வரூபபரம், நமஸ்ஸு உபாயபரம், சேஷம் நாராயணா எனும் சப்தம் புருஷார்த்த பிரார்த்தனாபரம். இம்மூன்றின் விரிவெல்லாம் அத்தியாத்ம சாஸ்திரங்களை கொண்டு தெளிந்து இங்கே அனுசந்தேயம் என்று மேற்கொண்டு சொல்லும் பொழுது, இந்த யோஜனைக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் தத்துவோபாய புருஷார்த்தங்களை நிரூபித்த கிரமத்தோடு சேர்த்தி உண்டு. தத்துவம் என்ன, உபாயம் என்ன, வழி உபாயம் என்ற அதை அனுஷ்டித்தால் வரும் பலன் என்ன, தத்துவம் என்ன என்பதை நாச்சியார் தனது திருப்பாவை பாசுரத்தில் மாயனை மன்னு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று அருளிச் செய்கிறார். உபாயம் எதுவெனில், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ற வரிகள். பலன் அடையப்போற பலன் எது என்று கூறும்பொழுது, அதாவது புருஷார்த்தம், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பு என்று அருளிச் செய்கிறார் 5வது பாசுரத்தில். தத்துவ உபாய புருஷார்த்தங்களை வேதாந்த சாஸ்திரமான சாரீரக சாஸ்திரம் கூறுகிறது. முதல் 2 அத்தியாயங்கள் கருத்துக்கள் தத்துவம் ஸ்ரீமன் நாராயணன், அவனே பரமாத்மா என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. அவனை அடைவதற்கு சாதனமாக 3வது அத்தியாயத்தில் பிரம்மோ உபாசனம் பற்றி பக்தியோக விஷயமாக பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அடுத்தது பலாத்தியாயம். இதைத்தான் இந்த வாக்கியங்களில் சுவாமி தேசிகன் சொல்லப் போகிறார். இது எங்கனே எண்ணில்
முதல் 2 அத்தியாயத்தாலே பராபர தத்துவங்களை தெளிவித்து, திருத்தீயத்தாலே பராபர தத்துவங்களோடே கூடின உபாயம் சொல்லி, சதுர்த்தத்தாலே பலம் சொல்லியிரே சாரீரக சாஸ்திரம் தலை கட்டிற்று. பராபர தத்துவங்கள், உயர்ந்த தத்துவம் பகவான், அவர தத்துவம் தாழ்ந்த தத்துவம் ஜீவன். இதை முதல் 2 அத்தியாயங்கள்னாலே தெளியப்படுத்துகிறது சாரீரக சாஸ்திரம். 3வது அத்தியாயத்தில் உபாயம், உயர்ந்த வஸ்துவை அடைய அவர தத்துவமான ஜீவன் முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடியது உயர்ந்த வஸ்துவை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பது இது சொல்லப்படுகிறது 3வது அத்தியாயத்தில். கடைசியான 4வது அத்தியாயத்தில் பலன், அதை சொல்லி சாரீரக சாஸ்திரம் நமக்கு பகவானை எப்படி அடைய வேண்டும், அடைந்தால் வரும் பலன் யாது என்பதை தெளிவாக கூறுகின்றது. அங்கு முதல் 2 அத்தியாயத்தில் சொன்ன பராபர தத்துவஸ்வரூபமும், பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம், அவர தத்துவமான ஜீவனின் ஸ்வரூபம், 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பலமும் ஸ்வதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கும் துல்லியம். பிரபத்தியை நேரிடையாக பகவானை அடைவதற்கு உபாயமாக கை கொண்டவனுக்கும் துல்லியம். 3ஆம் அத்தியாயத்தில் வைராக்கிய பாதத்திலும் உபயலிங்க பாதத்திலும் சொன்ன சம்சார தோஷமும் சரண்யனுடைய ஹேய பிரத்யநீக கல்யாணைக தானத்துவமும் முமுட்சுவான இவனுக்கு அவசியம் ஞாத்தவ்யம் என்று ஸ்ரீசுக்தி. 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது முதலில் வைராக்கிய பாதம், அதாவது இந்த லோக விஷயங்களில் இருந்து விடுபட்டு பகவத் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அப்பொழுது லோக விஷயங்களில் நமக்கு வைராக்கியம் வருவதற்காக அதில் உள்ள தோஷங்களை, அதாவது ஒரு விஷயம் அடியேன் ஆச்சாரிய சார்வபௌமர் உத்தமூர் சுவாமி அருளி செய்திருக்கிறார் திருப்பாவை வியாக்கியானத்தில். விஷம் விஷயம், இந்த 2 சொல்லுக்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம். விஷம் அதை யார் சாப்பிட்டானோ அவனை மட்டுமே அழிக்கும். விஷயம் அது இல்லாது போனாலும் அருகில் அதை நினைத்து கொண்டே ஒருவன் இருந்தானாகில் இவனும் தானும் அழிந்து தன்னை சேர்ந்தவர்களையும் அழிக்கும்படியான ஒரு கெடுதல் உண்டு பண்ணும் சக்தியை கொண்டது அந்த விஷயம். ஆகையால் இவை 2இல் எது சரியானது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். ஆகையினால் வைராக்கியம் மிகவும் முக்கியம். ஆழ்வாரும் பாசுரத்தில் அருளி செய்யும் பொழுது பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே என்றார் திருமாலிருஞ்சோலை விஷயமான பாசுரத்தில். ஆக வைராக்கிய பாதத்தில் சம்சாரத்தில் இருக்கின்ற தோஷம் இது கூறப்பட்டுள்ளது. அல்பத்வ, அஸ்திரத்வ, துக்க மூலத்வ, துக்கோதர்க்கத்வ, துக்கமிஸ்ரத்வ, விபரீத ஆனந்த மூலத்வ, ஸ்வாபாவிக ஆனந்த விருத்தத்வ என்று சுகங்களை வகைப்படுத்துகிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர். அல்பமானது
நிலையில்லாதது, துக்கத்துக்கு காரணமாக இருப்பது, துக்கத்தோட சேர்ந்தே இருப்பது, சுகம்னு நினைத்து கொண்டு அனுபவிப்பதும் பிற்பாடு துக்கத்தில் முடியும் நிலையில் இருப்பது, விபரீதமான ஆனந்தம் அதாவது ஜீவாத்மானுபவம், அதில் இழிந்து விட்டோமானால் அதிலிருந்து மீள்வது ரொம்ப கடினம். ஆகையால் அந்த பக்கம் செல்ல வேண்டாம் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அடுத்தது, இந்த ஆத்மா இயற்கையாக அனுபவிக்க வேண்டியது பகவானை, அது இல்லாமல் அதை அனுபவிக்க முடியாமல் தடுப்பது என்று சுகம்னு நினைத்து கொண்டு நாம் அனுபவிப்பதே துக்கத்திற்கு காரணமாகிறது என்கிறார். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது உபயலிங்க பாதத்தில் சொல்லிய கிரமத்தில் பகவானை நினைக்க வேண்டும். ஹேய பிரத்யநீக கல்யாணைக தானத்துவம், விடவேண்டிய கட்ட குணங்கள் எதுவும் இல்லாதவன், எல்லாவிதமான கல்யாண குணங்களும் ஒரு சேர அமையப் பெற்றவன் பகவான் என்பதை கொண்டு அவனை தியானம் பண்ண வேண்டும். உபனிஷத் சொல்லும் பொழுதும் அபகத பாப்மா விஜரகா விமுர்த்யுகோ விஷோகா அபிஜிகத்சகா பிபாசகா என்று கூறி சத்யகாமஹா சத்யசங்கல்பஹா என்று முடித்தது. கெட்ட குணங்களை முதல் சொல்லி அது இல்லாதவன், அதன் பிறகு சத்யகாமஹா சத்யசங்கல்பகா, நினைத்ததை நினைத்த சமயத்தில் நிறைவேற்றும்படியான சாமர்த்தியம் உள்ளவன் என்று. இவைகள் முமுட்சுவான மோட்சத்தில் ஆசையுள்ள ஜீவனுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது பிரபத்தியை மோட்சத்திற்கு உபாயமாக அனுஷ்டிக்குமவனும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மூன்றாம் பாதத்தில் உபாயமாக சொன்ன உபாசன பேதங்களை, அதாவது பகவானை அடைவதற்கு 32 வித்யைகள், அதில் 31 வித்யை அது பக்தி யோகத்தை கூறுகிறது. 32வதான ஞாச வித்யை என்பது சரணாகதியை கூறுகிறது. உபாசன பேதங்கள், பகவானை உபாசிப்பதற்கு பல வழிகள் உள்ளன. அந்தந்த வேதத்தை சேர்ந்தவர் அவர்கள் ரிஷிகள் அந்த சாக்கையில் எந்த கிரமத்தில் பகவானை தியானம் பண்ணி உபாசனம் பண்ண சொல்லுகிறார்களோ அவ்வாறே உபாசனம் பண்ண வேண்டும் என்பது. ஆகையால் உபாசன பேதங்களை அவற்றுக்கு அதிகாரியானவர்கள் அனுஷ்டிக்க கடவர்கள். சாமவேதத்தை சேர்ந்தவர்கள் அந்த உபனிஷத் எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அதன்படி உபாசனம். யஜுர்வேதிகள் அதே கிரமத்தில், அதர்வசிகாவில் ஒரு கிரமத்தில் சொல்லியிருந்தால் அந்த கிரமத்தில் அந்த வேதத்தை சார்ந்தவர்கள் அவ்வாறே உபாசனம் பண்ண வேண்டும். அகிஞ்சனான அதிகாரி தனக்கு அவற்றின் அருமையை கண்டு அவைகள் அனுஷ்டிக்க முடியாது, அனுஷ்டிப்பது மிக மிக கஷ்டம் என்பதை கண்டு நானா சப்தாதி பேதாத் 3வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் சூத்திரம். பிரம்ம வித்யைகள் வெவ்வேறானவை, ஏனெனில் அவற்றின் பெயர் அந்த வித்யில் எந்த குணத்தை கொண்டு பகவானை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது முதலானவை வேறுபட்டிருப்பதால் என்று சப்தாதி பேதாதிகரணத்தில் சுவாமி அருளி செய்கிறார். அடுத்து விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத், இது ஒரு சூத்திரம், விகல்பாதிகரணத்தில் வரும் சூத்திரம். பிரம்ம வித்யைகள் அனைத்துக்கும் மோட்சமாகிய ஒன்றே பலன். ஆகையால் அவ்வித்யைகளில் தங்களுக்கு விருப்பமானதை அனுஷ்டிக்கலாம், சாஸ்திரம் அனுமதித்த கிரமத்தில் என்கிற அதிகரணங்களில் சொன்ன கட்டளையிலே வித்யாந்தர வியாவிருத்தமாய் அவை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்குமிடத்தில்
அந்தந்த வித்யைகளில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை உபாசனம் பண்ணி மோட்சம் பெறுபவர்கள் அடைகிற பலன்களை நிரபேட்சமுமான ஞாசத்தையே பற்ற கடவன். அதாவது அகிஞ்சனோ அனன்யகதிகி என்ற நிலையில் இருப்பவன். புகழொன்றில்லாபடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடமுடையான் விஷயத்தில் ஆழ்வாரது வாக்கியம். 4ஆம் பாதத்தில் 3வது அத்தியாயத்தில் 4வது பாதத்தில் சொன்ன வர்ணாசிரம தர்மங்களை உபாசன நிஷ்டன் அந்தந்த ஆசிரமத்திற்கு உண்டான கர்மானுஷ்டானங்களை உபாசனம் பண்ணுபவன், பக்தியோகம் அனுஷ்டிப்பவன் சககாரித்வேனச்ச என்கிறபடியே வித்யா பரிகரமாக அனுஷ்டிக்க வேண்டும். சககாரித்வேனச்ச என்பது விகிதத்வாதிகரணத்தில் வரும் சூத்திரம். அதாவது பக்தியோகம் செய்பவன் தன் ஜாதிக்கும் ஆசிரமத்துக்கும் உள்ள கர்மாக்களை பக்தியோகத்திற்கு அங்கமாக செய்ய வேண்டும். யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி, வாழும் வரை அக்னிஹோத்திர ஹோமம் செய்ய வேண்டும் என்று ஆபஸ்தம்ப ஸ்ரௌத சூத்திரம் விதிக்கின்றது. வித்யை பிரம்ம வித்யை அனுஷ்டிப்பவன் அதற்கு அங்கமாக இதை செய்ய வேண்டும். ஸ்வதந்திர பிரபத்தி நிஷ்டன் விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி, இது இதற்கு முந்தைய சூத்திரம். அதாவது யாகம் முதலான கர்மாக்கள் செய்ய வேண்டியவைகளாக விதிக்கப்பட்டிருப்பதால் பிரம்ம வித்யை அனுஷ்டிக்காத ஆசிரமனிஷ்டனும், பிரம்ம வித்யை யார் அனுஷ்டிக்க முடியவில்லையோ அது துஷ்கரம், கடினமானது, கால விளம்பம், காலம் தாமதித்து பலனை தருகின்றது. இந்த தேகத்தினுடைய முடிவில் பலன் தரலாம். இல்லையெனில் இன்னும் சில பிறவிகள் எடுத்த பிறகுதான் மோட்சம் என்று இருந்தால் அதன் பிறகுதான் மோட்ச பலன் கிட்டும். ஆகையால் இந்த வித்யைக்கு பரிகரமாக அங்கமாக அனுஷ்டிக்க வேண்டியது பக்தியோக நிஷ்டனுக்கு. ஆனால் விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி என்கிறபடியே இந்த யாகம் முதலான கர்மாக்கள் செய்ய வேண்டியவைகளாக சொல்லப்பட்டிருந்தாலும் பிரம்ம வித்யை அனுஷ்டிக்காத ஆசிரம நிஷ்டனாலும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். வித்யைக்கு துணை புரியும் என்கிற காரணத்தால் என்று கூறுகிறார். தமேதம் வேதானு வச்சனேன, அதாவது பகவானை வேதமோதுதல் கொண்டு உபாசனம் செய்ய விரும்புவர் என்று பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து விகிதத்வாதிகரணத்தில் சாதிக்கிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். ஆக ஸ்வதந்திர பிரபத்தி நிஷ்டன் விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி என்கிற சூத்திரத்தில் சொல்லியபடியே தமது ஆசிரமத்திற்கு உரிய கர்மாக்களை பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசாசிரமத்தை கை கொண்டவன் இவர்கள் இந்த வேதம் விதித்திருக்கிற கர்மாக்களை ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா, ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இவைகளில் சொல்லப்பட்டவைகள் எனது கட்டளைகள், அதை ஒருவரும் மீறக்கூடாது என்று எம்பெருமான் அருளிச்
பகவானுடைய ஆக்ஞையை நிறைவேற்றுவது நம் கடமை என்கிற கிரமத்தில் ஸ்வயம் பிரயோஜனமாக அனுஷ்டிக்க வேண்டும். இப்படியானால் ஷாரீரகத்தில் சொன்ன ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீமத் அஷ்டாட்சராந்தஸ்தங்கள், அதாவது அஷ்டாட்சரம், மூலமந்திரம், 8 எழுத்து என்று சொல்லப்படும் திருமந்திரத்தில் அடங்கியுள்ளன. இதில் அர்த்த பஞ்சகாதிகள் கிடக்கிற வகுப்பெல்லாம் கீழ் அதிகாரத்தில் சொன்னோம் என்று இந்த பங்கியை முடித்தருள்கிறார். இதை திரும்பவும் ஒரு தடவை பங்கியை மட்டும் சேவிக்கிறேன், இன்னும் தெளிவாக புரிவதற்காக. இந்த யோஜனைக்கு, அதாவது 10வது யோஜனையில் இத்திருமந்திரத்தில் ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்கள் 3ம் அடைவே சாப்தமாம். அப்பொழுது பிரணவம் ஸ்வரூபபரம், நமஸ்ஸு உபாயபரம், சேஷம் புருஷார்த்த பிரார்த்தனாபரம், இம்மூன்றின் விரிவெல்லாம் அத்தியாத்ம சாஸ்திரங்களை கொண்டு தெளிந்து இங்கே அனுசந்தேயம். இந்த யோஜனைக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் தத்துவோபாய புருஷார்த்தங்களை நிரூபித்த கிரமத்தோடு சேர்த்தி உண்டு. எங்கனே எண்ணில் முதல் 2 அத்தியாயத்தாலே பராவர தத்துவங்களை தெளிவித்து, திருத்தீயத்தாலே பராவர தத்துவங்களோடே கூடின உபாயம் சொல்லி, சதுர்த்தத்தாலே பலம் சொல்லீரே சாரீரக சாஸ்திரம் தலை கட்டிற்று. அங்கு 4 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தார். அங்கு இப்பொழுது 2ஐயும் பொருத்தி பார்க்கிற விஷயத்தை கூறுகிறார். அங்கு முதல் 2 அத்தியாயத்தில் சொன்ன பராவர தத்துவ ஸ்வரூபமும் 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பலமும் ஸ்வதந்திர பிரபத்தி நிஷ்டனுக்கும் துல்லியம். 3ஆம் அத்தியாயத்தில் வைராக்கிய பாதத்திலும் உபயலிங்க பாதத்திலும் சொன்ன சம்சார தோஷமும் சரண்யனுடைய ஹேய பிரத்யநீக கல்யாணைக தானத்துவமும் முமுட்சுவான இவனுக்கு அவசியம் ஞாதவ்யம். 3ஆம் பாதத்தில் உபாயமாகச் சொன்ன உபாசன பேதங்களை அவற்றுக்கு அதிகாரிகளானவர்கள் அனுஷ்டிக்க கடவர்கள். அகிஞ்சனான அதிகாரி தனக்கு அவற்றின் அருமையை கண்டு நானா சப்தாதி பேதாத் விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத் என்கிற அதிகரணங்களில் சொன்ன கட்டளையிலே வித்யாந்தர வியாவிருத்தமாய் அவை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்குமிடத்தில் நிரபேட்சமுமான ஞாசத்தையே பற்றக் கடவன். 4ஆம் பாதத்தில் சொன்ன வர்ணாசிரம தர்மங்களை உபாசன நிஷ்டன் சககாரித்வேனச்ச என்கிறபடியே வித்யா பரிகரமாக அனுஷ்டிக்கும். ஸ்வதந்திர பிரபத்தி நிஷ்டன் விஹிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி என்கிறபடியே பகவத் ஆக்ஞா சித்தம் என்று ஸ்வயம் பிரயோஜனமாக அனுஷ்டிக்கும். இப்படியானால் ஷாரீரகத்தில் சொன்ன ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீமத் அஷ்டாட்சராந்தஸ்தங்கள். இதில் அர்த்த பஞ்சகாதிகள் கிடக்கிற வகுப்பெல்லாம் கீழே சொன்னோம்.
என்று. அடுத்து சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களில் ஸ்ரீ சுவாமி பாஷ்யக்காரரின் சித்தாந்த கருத்துக்களை தூப்புல் வள்ளல் சொல்ல வல்லமை படைத்தவர். அது விஷயமாக சிலவற்றை பார்ப்போம். நாம் தினமும் அனுசந்தானம் பண்ணும் ஸ்தோத்திரங்களில் சுவாமி தேசிகன் சாரீரக கருத்துக்களை அருளி செய்வதை பார்ப்போம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு வாக்கியம், அத யததः பரோ திவோ ஜோதிர்தீப்யதே விஸ்வதः ப்ருஷ்டேஷு சர்வதः ப்ருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவ தத் யஜிதமஸ்மின் அந்தப்புருஷே ஜோதிஹி என்று. இந்த வாக்கியத்தை ஜோதிர் அதிகரணத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் 10வது அதிகரணம் அதில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் எடுத்து விளக்குகிறார். வாக்கியத்தின் பொருள், ஒளிரும் திருமேனி உடையவனானபடியால் அவனே ஜோதிஷ் என்ற சொல்லின் பொருளாகிறான் என்று விளக்கம் அருளிச் செய்கிறார். விண்ணுக்கும் மேல், மொத்தத்துக்கும் மேலே, எல்லாவற்றிற்கும் மேலே தம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லாததான உயர்ந்த இடங்களில் எந்த ஜோதிஷ் பிரகாசிக்கின்றதோ அது உடலின் உள்ளே இருக்கும் ஜோதிஷ் எதுவோ அதுவேதான் என்று மேற்கண்ட உபனிஷத் வாக்கியத்திற்கு பொருள். இந்த அதிகரணத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரின் கருத்தை மனதில் கொண்டு சுவாமி தேசிகன் தேவாதிராஜனை பற்றி துதிக்கும் பொழுது, மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்ரகமேதமானே त्वत्तेजसिद्विरद शैलपते विमृष्टे श्लाघ्येत सन्तमस पर्व சகஸ்ரபானோஹ என்று வரதராஜ பஞ்சாசத்தில் அருளிச் செய்கிறார். ஸ்லோகத்தின் பொருள், சூரியன் சாதாரண இருட்டை போக்கடிப்பவன், புற இருளை போக்கடிப்பவன். பகவானோ மோகம் எனப்படும் அக இருளை சிறப்பாக போக்கடிக்கும் சாமர்த்தியம் உள்ளவன். இரவு பகல் இரு வேளைகளிலும் தடைபடாத தேஜஸ் உடையவன் பகவான். ஆகவே 1000 கிரணங்கள் உள்ள சூரியனும் இருள் நிலையில் இருப்பவனாகவே கருதுகிறார் நம் தூப்புல் வள்ளல். அந்த சூரியனுக்கு சில சமயம் மறைவு உண்டு. ராகு கேது இவர்களால் பீடிக்கப்பட்ட பொழுது பகவானுடைய தேஜஸுக்கு என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கும் நிலைமையே. பகலோன் பகலவன் ஒளிகட பரஞ்சுடர் தோன்றியதே என்று பிரம்மா செய்த அஸ்வமேத யாகத்தில் பகவான் ஆவிர்பவித்ததை சுவாமி மெய்விரத மாகாத்மியம் எனும் தமிழ் பிரபந்தத்தில் அருளிச் செய்கிறார். அடுத்ததாக, பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே பீஷேதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று தைத்திரிய ஸ்ருதி சொல்லுகிறது. அதாவது பகவானிடமிருந்து ஏற்படும் பயத்தால்
வாயு வீசுகிறார், சூரியன் உதிக்கிறார். இந்த பயத்தால் அக்னியும் இந்திரனும் ஐந்தாவதாக யமனும் தங்கள் செயலை செய்கின்றனர். தவறு ஏதும் நிகழாமல் செய்கின்றனர் என்று இந்த ஸ்ருதி வாக்கியத்திற்கு பொருள். இதை மனதில் கொண்டு சுவாமி பெரிய பெருமாளை பற்றியதான அழகிய மணவாளன் அபீதிஸ்தவம் எனும் ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் அருளிச் செய்வதை பார்ப்போம். மருத்தரணி பாவகத்ருதசநாத காலாதயः ஸ்வகிருத்யமதிகுர்வதே த்வதபராததோ பிப்யதः மஹத் கிமபி வஜ்ரமுத்யதமிவேதி யச்ரூயதே தரத்யனக தத்பயம் யயிக தாவகஸ்தாவகः. உபனிஷத் கூறிய பதங்களின் பர்யாய பதங்களை கொண்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருளிச் செய்வது ரசிக்கத்தக்கது. மேலும் யதிதங்கிஞ்ச ஜகத் சர்வம் பிராணயேஜதி நிஸ்ருதம் மகத்பயம் வஜ்ரமுத்யதம் யஏதத் விதுரமுர்தாஸ்தே பவந்தி என்று கட்டோபனிஷத் வாக்கியம் கூறுகிறது. பிரம்மத்திலிருந்து வெளிவந்ததுமான இந்த உலகம் முழுவதும் ஓங்கிய வஜ்ராயுதத்திலிருந்து உண்டானது போன்ற பெரிய பயத்தினால் நடுங்குகிறது. யார் இதை அறிவாரோ அவர் மோட்சம் பெற்றவராகின்றனர் என்று கருத்து. பயாதஸ்யாக்னிஸ்தபதி பயாத் தபதி சூரியः பயாத் இந்திரஸ்ய வாயுஷ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா என்று அடுத்த வாக்கியம். இவனிடத்தில் உள்ள பயத்தால் அக்னி சுடுகிறான். அக்னிக்கு சுடும் சக்தி பகவத் அனுகிரகத்தினால் ஏற்பட்டது. சூரியன் தப்பிக்கிறான். பயத்திலேயே இந்திரனும் வாயுவும் ஐந்தாவதாக யமனும் ஓடி ஓடி தமது கடமைகளை செய்து வருகின்றனர் என்று பொருள். இவ்வளவும் பிரமிதாதிகரணத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த வாக்கியங்கள் முழுவதையும் எடுத்து அருளிச் செய்கிறார். மேலும் அஷ்ட திக்பாலகர்கள் இடத்திலும் ருத்ரர்கள் இடத்திலும் பிரம்மாக்களிடத்திலும் தடங்கள் இல்லாமல் இதை செய் என்றும் இதை செய்யக்கூடாது என்றும் கட்டளை இடுபவனாக பகவான் எழுந்தருளியிருக்கிறார். அந்த கட்டளைகளை அவர்கள் எந்த காலத்திலும் மீறக்கூடாது. இந்த கட்டளைகளை முறையாகச் செய்வதால் அல்லது மீறுவதால் ஏற்படும் சுகம் துக்கம் ஆகிய பலன்களை ஏற்படுத்துகின்றது என்கிறார் நம் நிகமாந்த மகாதேசிகன் தேவப்பெருமாளை பற்றியதான வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தில். இங்கு திக்பாலகர்கள் வாயு அக்னி இந்திரன் யமன் முதலானவர்களை உபனிஷத் கூறியது. சுவாமி ஒரு படி மேலே போய் பிரம்மாக்கள் ருத்ரர்கள் இவர்களும் எம்பெருமானுக்கு அடங்கி தங்கள் தங்கள் செயல்களை செவ்வனே செய்து வருபவர்கள் என்பதை அழகாக கூறுகிறார். ஸ்லோகம் காண்மின். ஆஷாதிபேஷு கிரிசேஷு சதுர்முகேஷ்வபி அவ்யாகதா விதி நிஷேதமயி தவாஜ்ஞா
அஸ்தீஷ நித்யமனுபாலன லங்கனாபியாம் பும்சாம் சுபாசுப மயானி பலானி சூதே என்கிற ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகம். ஸ்லோகத்தின் அர்த்தத்தை முன்னமே பார்த்தோம். அதை சதுர்முகேஷ்வபி அபி சப்தம் சுவாரஸ்யம், அவர்களும் கூட திக்பாலகர்கள் மத்தரம் இல்லாமல், ஏனெனில் அபிகத சதமகுதவக பிதுர்பதி நிருதி வருண பவன தனத கிரிஷமுக சுரபதி நுதி முதிதா. ராவண சம்ஹாரம் ஆனவுடன் அஷ்டதிக்பாலகர்கள் எம்பெருமானை போற்றி சேவித்தனர் என்பதை ரகுவீர கத்தியத்தில் சுவாமி அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரத்தில் பிரம்மா, ருத்ரன் முதலானவர்களும், ஏனெனில் எல்லோருக்கும் ஒரு பிரமம், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா சிருஷ்டிக்கும் கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள். ஆகையால் இவர்களில் ஒருவராகவே பகவான் விஷ்ணுவும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கின்றது. ஆகையினால் அதை எடுத்து இங்கு கிரிசேஷு சதுர்முகேஷ்வபி, பகவானுடைய விதி நிஷேத சாஸ்திரங்களை பாலனம் பண்ணுவது, அதிலங்கனம் பண்ணுவது, அதனால் ஏற்படுகிற சுபம் அசுபம் ஆகிய சுகம் துக்கம் என்பதற் விஷயத்திற்குள் அடங்கினவர்கள் என்று. அடுத்ததாக பிரமிதாதிகரணத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் அங்குஷ்டமாத்திர புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி என்கிற கட்டோபனிஷத் வாக்கியத்தை எடுத்து காண்பிக்கிறார். யமதர்மராஜன் நச்சிகேதஸ் என்பவனுக்கு உபதேசம் பண்ணும் விஷயம் இவைகள். கட்டை விரல் அளவான புருஷன் சரீரத்தில் நடுவில் இருக்கிறான் எம்பெருமான். அங்குஷ்டமாத்திர புருஷோ ஜோதிரிவாவதூமகா, அந்த கட்டை விரல் அளவான புருஷன் புகையற்ற ஒளி போன்றவன். அங்குஷ்டமாத்திர புருஷோ, அந்த கட்டை விரல் அளவான புருஷன் எப்பொழுதும் மக்களின் ஜனங்களின் ஹிருதயத்தில் இருக்கும் அந்தராத்மா என்று பொருள்படும் கட்டோபனிஷத் வாக்கியங்களை எடுத்து காட்டி, எல்லோர் ஹிருதயத்தினுள்ளும் பகவான் கட்டை விரல் அளவு உள்ளான் என்று அருளி செய்கிறார். அதாவது எல்லோருடைய மனிதர்கள் ஹிருதயத்தில். ஏனால் அதை சாரீரக சாஸ்திரம் ஹிருத்யபேட்சையாது மனுஷ்யாதிகாரத்வார், கட்டை விரல் அளவு என்று சொன்னது மனிதனுடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் கட்டை விரல் அளவு இருக்கும் இடத்தில் சுகமாக எழுந்தருளியிருக்கார் என்பதை மனதில் கொண்டே, இந்த வாக்கியங்களை மனதில் கொண்டு சுவாமி வரதராஜனை பற்றின ஒரு ஸ்லோகத்தில் பிராப்தோதயேஷு வரத த்வதனு பிரவேஷாத் பத்மாசனாதிஷு சிவாதிஷு கஞ்சுகேஷு தன்மாத்திர தர்சன விலோபிதசே முஷீகாஹ தாதாத்மிய மூடமதயோ நிபதந்த்யதீராஹ. ஸ்லோகத்தின் தாற்பயம் 10வது ஸ்லோகம் இது. பகவான் பிரம்மா ருத்ரன் ஆகியவர்களுள் உள் நுழைந்து அனுப்பிரவேசம் செய்வதாலேயே அவர்கள் பிரகாசம் பெற்றனர். பத்மத்தில் தாமரையில் அவதரித்த பிரம்மா நாபிக்கமல முதற்கிழங்கு, சிவன் முதலானவர்களும் வெறும் ஷட்டை நிலையில்தான் நிற்கின்றனர். கஞ்சுகேஷு,
சட்டை ஸ்தானத்தில் பிரம்மா மற்றும் ருத்ரர்கள் அவர்களை பார்த்து வஞ்சிக்கப்பட்ட புத்தியை உடையவர்கள், மனக்கலக்கம் உடையவர்கள், சலன புத்தி உள்ளவர்கள் பகவான் பிரம்மா சிவன் எல்லோரும் ஒன்றே என்ற மோகத்தை அடைகின்றனர். புத்தி இல்லாதவர்கள் பகவான் அவர்களுக்கும் அந்தர்யாமி என்று அறியாமல் அதோகதியை அடைகின்றனர். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆஸ்ரயந்தி. நான் மனித உருவில் இருக்கும் பொழுது என்னை புரிந்து கொள்ளாத இருப்பவர்கள் மூடர்கள் என்று கீதையில் காணலாம். அடுத்ததாக ஒரு வாக்கியம், யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயி இவர்கள் இருவருக்கும் இடையில் வரும் சம்பாஷணம். பிருகதாரண்யக உபனிஷத். அதாவது யாஜ்ஞவல்கியர், இந்த வாக்கியம் வரும் பிரகரணத்தை கூறுகிறேன். சந்நியாசம் வாங்கிக் கொள்வதாக புறப்பட்டார். அவருடைய முதல் மனைவி தனக்கு இருக்கக்கூடிய வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு சென்றாள். இரண்டாவது மனைவி மைத்ரேயி, அவள் எங்கும் செல்லவில்லை. நீ உனக்குன்னு வஸ்துக்கள் எதுவும் இல்லையா என்று கேட்க, அது ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கு ஒரு வழி சொல்லாமல் தேவர் எப்படி சந்நியாசம் கை கொள்ளலாம் என்று கேட்கிறார். அந்த சம்வாதத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம், நவா அரே பத்யுக்காமாய பதிஹி பிரியோ பவதி என்று தொடங்கி, நவாரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யகா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யகா என்று வாக்கியம். இதை வாக்கியான்வயாதிகரணத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் எடுத்து காட்டுகிறார். அதாவது கணவனின் பிரியத்துக்காக கணவன் பிரியமாக ஆவதில்லை, எல்லாவற்றின் விருப்பத்திற்காக எல்லாம் பிரியம் ஆவதில்லை, ஆத்மாவின் காமத்துக்காக பிரியத்துக்காகவே எல்லாம் பிரியமாகின்றது. ஆத்மாதான் காணப்பட வேண்டியது, கேட்கப்பட வேண்டியது, நினைக்கப்பட வேண்டியது, தியானம் செய்யப்பட வேண்டியது என்று பொருளாகும். ஆக இங்கு கணவன் மனைவி அவர்கள் பிரியமாக இருப்பது என்பதை பற்றி கூறுவதால் இந்த வாக்கியம் ஜீவனை பற்றின விஷயமோ என்று சந்தேகம் வர அது இல்லை. இங்கு ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ திரஷ்டவ்யா நிதித்யாசிதவ்யகா என்ற பதங்கள் சொல்வதனாலும், மேலும் ஆத்மனஸ்து காமாய என்பதில் வரும் ஆத்ம சப்தமானது பரமாத்மாவை குறிக்கின்றது. அதாவது இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கணவன் தனது மனைவியினிடத்தில் பிரியமாக இருக்கிறான் என்றால் அதற்கு பகவத் சங்கல்பம் இருந்தால்தான் நடைபெற முடியும். ஆகையால் இங்கு ஆத்மா எனும் சப்தம் பரமாத்மாவைத்தான் குறிக்கின்றது என்று தாத்பரியம் அருளி செய்கிறார் நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர். இந்த வாக்கியத்தை மனதில் கொண்டு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் 5வது ஸ்லோகம், மச்சக்தி மாத்திர கணனே கிமிகாஸ்தி சக்கியம் சக்யேன வா தவ கரீஷ கிமஸ்தி சாத்யம் யத்யஸ்தி சாதயமயா ததபித்வயா வா கிம் வா பவேத் பவதி கிஞ்சித் அநீகமானே. பகவானுக்கு தன்னிடத்தில் இருக்கும் கிருபை வளர தனது கைமுதலற்றமையை வெளியிடுகிறார் இந்த ஸ்லோகத்தில். என்னுடைய சக்தி முழுவதையும் கணக்கிட்டாலும் கூட இந்த லோகத்தில் செய்ய முடிந்தது என்ன இருக்கின்றது? ஒன்றுமில்லை. உம்முடைய சங்கல்பத்தால் மட்டுமே எதுவும் செய்ய முடியும். அவ்வாறிருக்க இந்த துதியை அடியேனை கொண்டு செய்விக்க நீர் திருவுள்ளப்படும் பொழுது இதுவும் உன்னாலேயே செய்யப்பட்டதாகும். ஏனெனில் பகவத் சங்கல்பம் இல்லாது போனால் எதுதான் நடக்கும்? எதுவும் நடக்காது.
என்று கருத்தாம். இங்கு ஒரு விஷயத்தை சுவாமி சாதிக்கிறார். அதாவது சாஸ்திரஜர்கள் கூறுவது என்னவெனில், சரீரவாசியான ஒரு சொல் அதனுள் உறையும் கண்ணுக்கு புலனாகாத ஆத்மாவையும் சேர்ந்தே கூறும் திறன் படைத்தது. இதையே சரீரவாசினாம் சப்தானாம் ஷரீரி பரியந்தத்துவம், அந்த சரீரத்தை உடையவன் வரைக்கும் அது சொல்லும் என்பர்கள். இந்த நியாயத்தால் இத்துடன் நிற்காமல், அதாவது நாம் ஒருவரை கூப்பிடுகிறோம், நம்மை ஒருவர் கூப்பிடும் பொழுது அது இந்த உடலை குறித்து அல்ல, உள்ளிருக்கும் ஆத்மாவை. இதற்கு மேலும் ஒரு கருத்து என்னவெனில், அந்த ஜீவனுடன் உள்ளுரையும் பரமாத்மாவையும் கூறும் திறன் படைத்தது அந்த சொல். இது வேதாந்த வியுற்பத்தி உடையவர்களுக்கே புரியும். இதையே பிரதர்த்தன வித்யில் இந்திரனானவன் தன்னை அண்டின பிரதர்தனனுக்கு மாமுபாஸ்வ, என்னை உபாசிப்பாயாக என்றான். இதற்கு பொருள், என்னுள் அந்தர்யாமியாக பிரகாசித்து கொண்டிருக்கும் பகவானை உபாசிப்பாயாக என்று சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் விளக்கி அருளி செய்கிறார். இது அந்தர்யாமியதிகரணம் முதலியவைகளிலும் நன்றாக தெளிய வரும். இதை ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவது என்று ஸ்ருதி காட்டியது. இப்படி ஜீவனை அனுப்பிரவேச விதரண நியமன பிரவர்த்தனாதிகளை செய்வதால் ஜீவவாச்சகமான எந்த சொல்லும் பரமாத்மாவையும் கூறும் வல்லமை படைத்தது. ஆகையினால் இந்த ஸ்லோகத்தில் இத்தகைய கருத்துக்களை மனதில் கொண்டு சுவாமி அருளி செய்வது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்து படிப்புக்கு அதிஷ்டான தேவதையான ஹயக்ரீவனை பற்றின ஒரு ஸ்லோகம். அவ்யாகிருதாத்வியாகிருதவானசித்வம் நாமானி ரூபாணி ஜயானி பூர்வம் சம்சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வரத்வாம் ததுபக்ஞவாச்சஹ. இதில் பிரித்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது என்ற நிலையில் சொல்லப்படுகிற மூல பிரகிருதியிலிருந்து நாமரூபங்களை தேவரீர் வகுத்து அருளினீர். அந்த நாமரூபங்களுக்கு பரியவசான பூமியாக, அதாவது எல்லை நிலையமாக தேவரீரை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்கிறவர்கள் உம்மிடத்தில் இருந்து தோன்றிய வாக்குகளில் வல்லவர்களான வேதத்தை ஒப்புக்கொண்ட வைதீகர்கள், அதாவது வேதாந்த ஞானம் உள்ளவர்களுக்கு எத்தகைய நாம ரூபங்களும் பெயர் மற்றும் உருவம் எம்பெருமானளவும் செல்ல சாமர்த்தியம் உள்ளன என்பது பரமார்த்தமாகும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஹயக்ரீவ மூர்த்தியே என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீத் என்று ஸ்ருதி வாக்கியம். இது சுவாமிக்கு திருவுள்ளம். இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்று சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் கூறுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் சம்ஞா மூர்த்தி கிளிப்தி அதிகரணத்தில் சம்ஞா நாமம், மூர்த்தி ரூபம், வேத வாக்கியங்களையும் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரரையும் திருவுள்ளத்தில் கொண்டு ஹயக்ரீவனே நாமரூப வியாக்கரணம் செய்தவன் என்று அருளி செய்கிறார். அடுத்ததாக ஒரு ஸ்லோகம், அதாவது திரிவிக்ரமனை பற்றியதான தேகலீசஸ்துதி. தீபேன கேனசிதசீதருஷா நிஷீதே ஸ்நேகோபபன்ன பரிசுத்த குணார்ப்பிதேன தக்ராவகாச நிபிடம் ததுர்சுர்பவந்தம்
ஸ்வாத்யாய யோக நயனா சுச்சய கவீந்திராஹ. அதாவது ஆழ்வார்கள் மூவர், பாட்டுக்குரிய பழையவர் மூவர், வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக என்று பொய்கையாழ்வாரும், அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக என்று பூதத்தாழ்வாரும் ஏற்றின விளக்கில் எம்பெருமானை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பேயாழ்வார் சாட்சாத்காரம் பண்ணினார். இவர்கள் தஹ்ராவகாச நிமிடம், அதாவது ஒரு தேகலி, அதாவது ரேழி, அதாவது அதை கூறும்பொழுது தகராதிகரணத்தில் தக்ராவகாச நிமிடம். இதனால் சுவாமி தேசிகன் சூச்சிப்பது என்னவென்றால், தகர வித்யை உபாசகர்கள் இந்த மூவரும் என்பதை. ஆகையினால் இவர்கள் ஊனக்கண்ணால் காண முடியாத எம்பெருமானை ஸ்வாத்யாய யோக நயனாக சுச்சய கவீந்திராக, ஸ்வாத்தியாயம் என்ற வேதம், அதை அத்தியனம் பண்றது முதலான செயல்களாலும், யோகம் என்ற முறையிலும் பகவானை கண்டு கழித்து பாசுரங்களை இயற்றினார்கள் என்பது. அடுத்து ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது ஸ்வக்ஷேத்திரம் மிகவும் உயர்ந்ததாக போற்றப்படும் எல்லோராலும். அப்படி தான் அவதரித்த அந்த தூப்புல் திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் தீப பிரகாசரை பற்றியதான ஒரு ஸ்துதியில், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைய மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம், அந்த விஷயத்தை அதில் கூறும்பொழுது அந்த கதி என்ன வழி என்பதை கூறுகிறார் ஒரு ஸ்லோகத்தில். அர்ச்சிர் தினம் விஷத பட்ச உதக் பிரயாணம் சம்வத்சரோ மருத சீதகர சசாங்கः சௌதாமணி ஜலபதிகி வலபித் பிரஜேஷः இத்யாதிவாகிக சகக நயசி ஸ்வகீயான். தானே எம்பெருமான் இவர்களை இத்தனை இடத்தையும் தாண்டுவித்து பிரபத்தி அனுஷ்டித்தவர்களையோ பக்தியோகம் அனுஷ்டித்தவர்களையோ அழைத்து கொண்டு செல்கிறான். நெருப்புக்கான தேவதை, பகலுக்குரிய தேவதை, வெண்மையான பிறை வளர்பிறைக்கு தேவதை, வடக்கு உத்தராயணத்திற்கு தேவதை, ஆண்டுக்கு சம்வத்சரத்திற்கான தேவதை, மருத்து காற்றின் தேவதை, அஷீத வெம்மையான கதிர்களை உடைய சூரிய மண்டலம், அதன் பிறகு சந்திரமண்டலம், மின்னலுக்கு உரியவனான அமானவன், ஜலபதி வருணன், வலன் என்றதனால் இந்திரன் சொல்லப்பட்டான். அதன் பிறகு பிரஜாபதி. இவர்கள் லோகங்களை தாண்டி தன்னடி ஜோதிக்கு எம்பெருமான் அருளி செய்கிறான். அதாவது அர்ச்சிராதி மார்க்கத்தை இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்யகாரரின் திருவுள்ளத்தை கொண்டு அர்ச்சிராத்யதிகரணம் முதலான அதிகரணங்களில் கூறிய விஷயத்தை மனதில் வைத்து இந்த ஸ்லோகத்தில் அந்த கிரமத்தை சாதித்தருளுகிறார். அடுத்து இந்த விஷயத்தை முடிக்கும் முன்பாக பலாதிகரணம், பலன் வேணுமோல்லையோ எதை செய்தாலும் அதில் ஏவம் முக்தி பலா நியமஹா ததவஸ்தாவதிருத்தேகே என்ற சூத்திரத்தின் கருத்து சுவாமி தேசிகன் மனதில் உள்ளதை இந்த ஸ்லோகத்தால் அறியலாம். பூயோபி கந்த வசதிர்யதி மே பவித்ரி யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி ததகா சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம் என்கிற 35வது ஸ்லோகத்தில் முக்தியை பலனாக உடையது பிரம்மோபாசனம். அதேபோல் சரணாகதியும். பகவானை அடைவதற்கு நாம் செய்யும் சரணாகதி பகவானுக்கு நம் மீது இருக்கும் பிரீத்தியின் அதிசயத்தை உண்டு பண்ணுகிறது. இருந்தாலும்
சரணாகதி செய்து கொள்வதற்கு முன்பு செய்த பாபங்களும் சரணாகதி அனுஷ்டித்த பின் செய்த பாபங்களும் நிரவதிகமாக இருக்கும் பொழுது நரகம் வருமோ என்ற கவலை வருகின்றது. ஏனெனில் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கிருதம் கர்ம சுபாசுபம், நம்மால் பண்ணப்பட்ட கர்மாக்கள் நல்லதோ கெட்டதோ அழியாது, அதை அனுபவித்துத்தான் போக்க வேண்டும் என்று. ஆக நரக கர்ப்ப வாசாதிகம் வருமோ என்ற கேள்விக்கு பதில் தேவை. ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே தத் சாந்திகி ஔஷதைகி தானைகி ஜப ஹோம அர்ச்சனாதிபிகி. முன் ஜன்மாக்களில் செய்த பாபம் வியாதியாய் வந்து துன்புறுத்தும் பொழுது மருந்து, தானம், ஜபம், ஹோமம், பகவானை பூஜித்தல் இத்தகைய செயல்களால் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரமாண வசனம். ஆக மோட்சம் செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நரகத்தில் வாசம் ஏற்படுமோ என்ற கவலை துளியும் வேண்டாம். ஆக சரணாகதர்களை பகவான் எப்பாடுபட்டாவது ரட்சிக்கிறான். இந்த ஸ்லோகத்தின் கருத்தாவது, ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற அடியேனை அவசியம் ரட்சித்தருள வேண்டும். பொறுக்க முடியாத யாதனைகள் அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு பாபங்களை செய்தவன். ஆகையால் நரகத்தில் வாசம் ஏற்படுமானால் சரணாகத ரட்சகன் என்கிற தேவரீருடைய விருதம் சித்திக்காது. எனவே அடியேனை நரகத்தில் தள்ளாமல் காப்பாற்றும் போதுதான் சரணாகத ரட்சகன் எனும் பெயர் உமக்கு நிலைத்து நிற்கும் என்று கூறுகிறார். ஆக ஸ்தோத்திரங்களிலும் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய கருத்துக்களை ஆங்காங்கு புகுத்தி அருளி செய்த விஷயத்தை அடியேனுடைய புத்தி பலத்திற்கு எட்டின வரையில் ஒரு சில விஷயங்களை இங்கு சொல்லும் வாய்ப்பு கிடைத்ததற்கு கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்ரீபாஷ்ய சம்பந்தமான விஷயம் எவ்வளவோ கருத்துக்கள் இருந்தாலும் அவகாசத்திற்கு தகுந்தபடியும் அடியேனுடைய புத்திக்கு எட்டின வரையிலும் அனுபவித்தோம். மேல்கொண்டு கீதையின் சாரார்த்தத்தை அடுத்த நாளிலிருந்து அனுபவிப்போம். இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பகவான் சகல ஸ்ரேயஸையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.